இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கெபியிலும் அக்கினியிலும், சிங்கக்கெபியிலும் அக்கினியிலும் அவர் சமூகம் உள்ளதினால், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். சிங்கங்களின் வாய்க்கு நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்க இயேசுவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22 நான் வாசிக்கிறேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதெனென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேலுடைய பக்தனுடைய வாழ்க்கையை குறித்து இந்த தானியேலின் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். ராஜா அவர் சட்டம் போடுகிறார், 30 நாட்கள் ராஜாவை தவிர வேற யாரிடம் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. இது தானியேல் என்கிற அந்த பிரதானிக்கும் பொருந்தும். இந்த தானியேல் மேலே பொறாமைப்பட்டவர்கள் பொறாமை கொண்டு எப்படியாவது தானியேலை பழி வாங்கணும்னு சொல்லி பார்க்க வேலையில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறான். எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் என் பழி வாங்க முடியவில்லை. கடைசியில ஆண்டவருடைய காரியங்கள் இவன் ஜெபிப்பான், ஆண்டவரை தேடுவான், அதை டைம் பிக்ஸ் பண்ணி கரெக்டா செய்ததை பார்த்து எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி ராஜாவின் இருதயத்தை கரைய பண்ணி மாற்றிடுறாங்க. ராஜாவே, உண்மை தவிர யாரும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றி விடுகிறார்கள். ஆனால் தானியேல் இந்த சட்டம் ஏற்றின பிறகு கூட கவலைப்படவில்லை, தன்னுடைய ஆண்டவரை தேடுவதை நிறுத்தவில்லை, அதை தொடர்ந்து செய்தார். இதனால் தானியேலை கொண்டு குற்றப்படுத்தி இதற்கு தண்டனை சிங்கக்கெபி, சிங்கங்களின் நடுவிலே தூக்கி போட்டு விட்டார்கள். பாருங்கள், சிங்கங்களின் நடுவிலே தூக்கி போட்டவுடன் அந்த நிலைமை யோசித்து பாருங்கள். சிங்கங்கள் அந்த கெபியில இருக்கும்போது பசியா இருக்கும், அது அப்படியே பட்சித்து சாப்பிட்டு விடும். தாவீது கூட எழுதுகிறான், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது என்று சொல்லி. அவ்வளவு கொடூரமான ஒரு மிருகம் தான் சிங்கம். ஆனால் நடந்தது என்ன? கர்த்தரை தானியேல் நம்பியிருந்தபடினால், உண்மை உத்தமா இருந்தபடினால் சிங்கங்கள் ஒன்றுமே சேதப்படுத்தவில்லை, அமைதியா இருக்குது. தானியேலுக்கு எந்த சேதமும் இல்லை. பின்பு தானியேல் தூக்கி விடப்படுகிறான். அவருடைய சத்துருக்கள் எல்லாம் அவனை பழிவாங்க நினைச்சவங்க எல்லாம் குடும்பமா இந்த சிங்கக்கெபியில் தூக்கி போடுகிறார்கள். அத்தனை பேரும் அது பட்சித்து போட்டு விட்டது. ராஜாவே ஆச்சரியப்படுகிறார். எல்லோரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ராஜா சொன்ன வார்த்தை, அது தன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தார். தானியேலும் அது தான் சொல்லுகிறார். தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு விட்டார். இன்னைக்கு நாம் அநேக நேரத்துல சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது போல ஃபீல் படலாம். வேலை ஸ்தலத்துக்கு போனா எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறாங்க, சில இடத்துக்கு போனா இங்க எல்லாமே தொழில எனக்கு எதிரிகள், எங்க போனாலும் என்னை பார்க்கிற விதமே வேறமாக இருக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னா கடிச்சு கொதறிதுறாங்க, அவங்க பார்வை எப்படி இருக்குன்னு பல விதத்துல புலம்புறோம். வேலைக்கு போக அநேகர் யோசிக்கிறாங்க, அலுவலகத்துக்கு போக யோசிக்கிறாங்க, எல்லா பக்கத்திலையும் ஃபீல் படலாம். ஒரு அருமையான வாலிப பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதா. அது சந்தோஷமா இருந்தா கொஞ்ச நாள்ல அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அந்த நாள் நெருங்க நெருங்க பயம் வந்து சோகமாயிட்டா. பெற்றோர்கள் கேட்கறாங்க, என்னம்மா உனக்கு பிரச்சனை, நல்லா தானே இருந்தா, எல்லாம் உன்ட்ட அனுமதி பெற்று தானே நாங்க நிச்சயம் பண்ணோம். ஆமான்னு சொன்னாலும் அவ எதுவுமே சொல்லல. அந்த சபையின் போதகர் வந்து கேட்கிறார், பேசுறாரு, என்ன பிரச்சனைமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா, ஒண்ணுமே இல்ல, சொல்லுமா நம்ம ஜெபம் பண்ணலாம்ல. இல்லையா, எனக்கு பயமா இருக்குது. என்ன பயம்? நான் வந்து இதுவரை அம்மா கிட்ட வீட்டுல ஃப்ரீயா இருந்து பழகிட்டேன், இப்ப மாமியார் வீட்டுக்கு போறேன், அங்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுல என்னுடைய பரப்புகிற அந்த கணவருக்கு 2 தங்கச்சி 2 அக்காமார் இருக்கிறாங்களாம். இந்த நாத்தனார்லாம் என்னைய கடிச்சு கொதறிடுவாங்களோ, அது சிங்கங்களுக்கு நடுவே நான் சிக்கி கொண்டது போல ஃபீல் பண்றேன், என்ன பண்ணுவாங்களோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பெண் சொல்லிச்சான். இந்த போதகர் சொன்னாலே, அப்படிலாம் நினைக்க கூடாதுமா. தானியேலை கூட சிங்கக்கெபியில தூக்கி போட்டாங்க, அந்த சிங்கம் கடிக்கலையே, ஒண்ணுமே பண்ணலையே, சிங்கத்துடைய சுபாவம். ஆனா நம்ம அப்படி நீ நினைக்க கூடாது. நீ ஒருவேளை அவங்கள ஏன் சிங்கங்களா பாக்குறா, உன்னை கடிச்சு போடுறவங்கள நீ உன்னுடைய எண்ணங்களை ஃபர்ஸ்ட் மாற்றிக்கொள். ஆண்டவர் உன் கூட இருந்தார்னா எங்க போனாலும் உன்னுடைய சத்துருக்களா இருக்கவங்க கூட உன்னோட கூட சிநேகமா மாறிடுவாங்க. உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா போதும். நீ அதை நினைச்சு பாரு. மாமியார் உன்னை மகளை போல ஏற்றுக்கொள்வாங்க, நாத்தனார் எல்லாம் கூட பிறந்த ஒரு சகோதரி போல ஏற்றுக்கொள்வாங்க. அந்த குடும்பமே உள்ள பரலோக மாதிரி உனக்கு மாறி இருக்கும். ஏன் அந்த நம்பிக்கை இழந்து விடுகிறான்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆமா, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலான்னு சொல்லி
ஜெபிக்க ஆரம்பித்தால் திருமணமானது அங்கு போனால் என்ன பயந்த காரியம் அல்ல, மாறாக ஒரு பிள்ளையை போல ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்க்கை தொடங்கினாராம். நேக நேரத்தில் நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. நமக்குள் பயத்தை கொண்டு வந்து அந்த காரியங்களை நடக்க வைத்து விடுகிறது. எப்படிப்பட்ட சிங்கங்களா இருந்தாலும் அதை வாயை கட்டிப்போட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அதற்கு பதிலாக முன்பாகவே பயந்து போய் அறிக்கை பண்ணாதங்க. என் வாழ்க்கை அங்க போனா அப்படிதான், நான் இப்படிதான் இருக்க போறேன், இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு சுதந்திரம் கிடையாது, எனக்கு சுயாதீனம் கிடையாது. நீங்கள் அதை அப்படியே சொல்லுவது நிறுத்திவிட்டு கர்த்தர் எங்கு போனாலும் என்னோடு கூட இருப்பார், என்னை நடத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், எந்த குறைவும் வைக்க மாட்டான்னு சொல்லி பாருங்கள். உங்கள் நிமித்தமாக போகிற இடங்களில் மாற்றங்கள் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, சர்வ வல்லமுள்ள தேவனப்பா, சிங்கக்கெபில் இருந்த தானியேலை நீர் அற்புதமா நடத்தினீங்கப்பா. அதே தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்னைக்கு சிங்கங்களின் நடுவே மாற்றிக்கொண்டேன். என் வாழ்க்கை முழுவதும் நெருக்கத்திலும், சத்துருக்களின் புட்டியிலும், போராட்டத்திலும், எதிர்ப்புகளிலும், நிந்தையிலும், அவமானங்களிலும், பொல்லாத மனிதனுடைய சதி திட்டங்களிலும் சிக்கி தவிக்கிறது என்று புலம்புகிற பிள்ளைகள் ஒருவர் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் என் தேவன், பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து அப்படிப்பட்ட சூழலிலிருந்து பிள்ளைகளை விடுவிப்பீராக. சிங்கக்கெபியாக இருக்கலாம் அல்லது எரிகிற அக்னியாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் விடுவிக்கிற தேவன் நீரப்பா. சூழ்நிலைகளை மாற்றுங்க. நடப்பதற்கு முன்பாகவே சூழ்நிலை நினைத்து பயப்படுகிற பிள்ளைகளை கூட தைரியப்படுத்துங்கப்பா. நமக்கு முன்பாக நாங்கள் உத்தமமாக இருக்க உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். சிங்கங்களை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன். அவைகளின் வாயை கட்டி போட்டவர். உங்கள் நிமித்தமா சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்.